வணக்கம், நான் உங்கள் ஆதிரா. வெல்கம் டு ஆதிரா ஆடியோ புக்ஸ். ராதையை கண்டு கொண்ட கண்ணன் சீசன் 3 சாப்டர் 46 என்ன நடந்ததுன்னு பார்க்கலாமா? கியாஷ் எவ்வளவு புத்திசாலியாக இருந்தாலும் ஏன் ராதிஷாவிடம் மட்டும் தோற்று போய்கொண்டே இருக்கிறான்? மாநிலத்தை ஆளும் தகுதி பெற்றவன் இந்த சிறுமியிடம் தோற்று போவது ஆச்சரியமாகத்தான் இருக்கிறது. அவளின் கண்களை பார்த்தும் கூடவா அவளுடைய காதல் அவனுக்கு புரியவில்லை? கியாஷை அவள் ஏற்கனவே அடையாளம் கண்டு கொண்டாள் என்று இன்னும் அவனுக்கு புரியவில்லையே. ஆண்கள் அவர்கள் விரும்பும் பெண்களுக்கு முன் சில நேரம் இப்படி முட்டாள்தனமாக நடந்து கொள்வதுண்டு. அவளுடைய தந்தை கிருஷ்ணன் கூட சமயத்தில் இப்படித்தான் நடந்து கொள்வான். ஏதோ ஒரு நாள் ராதாவும் ராதிஷாவும் தொலைக்காட்சி பார்த்து கொண்டிருக்கும் போது திடீரென ராதா, அவன் ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கிறான் என்று சொல்ல, அருகில் ஃபோன் பேசிக் கொண்டிருந்த கிருஷ்ணன் காதில் அது விழுந்தது. அவன் வேலையை முடித்துவிட்டு அருகில் வந்தவன், உன்னோட ஹஸ்பண்டை விட அவன் எந்த விதத்தில் பெட்டர்னு நான் தெரிஞ்சுக்கலாமா என கேட்டான். அவ்வளவு மும்முரமாக ஃபோன் பேசி கொண்டிருந்தவன் ராதா சொல்லியதை கேட்டுவிட்டு இப்படி அவளை வந்து வம்பிழுப்பது போல் பேசியது ராதிஷாவிற்கு ஆச்சரியமாக இருந்தது. ராதா அவனுக்கு பதில் சொல்வதற்கு முன், கிருஷ்ணன், நான் ஏன் உன் கூட ஆர்கியூ பண்ணுறேன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கியா? ஏனென்றால் நீ என்னுடைய மனைவி. இதே இடத்தில் வேறு யாராவது இருந்திருந்தால் பேசியதை காதிலேயே வாங்கியிருக்க மாட்டேன் என்றான். அவளுடைய தந்தை கிருஷ்ணன் பொறாமை கொண்டது மட்டும் இல்லாமல் அதை நியாயப்படுத்தவும் செய்தான். எந்த ஒரு ஆணுக்கும் மனைவி வேறு ஒரு ஆணை புகழ்ந்து பேசினால் பிடிக்காது. கிருஷ்ணன் மட்டும் அதற்கு விதிவிலக்கா என்ன? கிருஷ்ணன் அவனது மனைவி ராதாவை உயிருக்கு உயிராக நேசிக்கிறான். அப்படி இருக்கும் பொழுது அந்த பொசசிவ்னஸ் இருக்கத்தானே செய்யும். இதையெல்லாம் யோசித்து கொண்டிருந்த ராதிஷா எதிரே கவின் வந்து நின்றதை கூட கவனிக்கவில்லை. அவள் எதிரே கையசைத்த கவின், என்ன ஆயிற்று? ஏதோ பலத்த யோசனையில் இருக்கிறாய் என கேட்டான். அதெல்லாம் ஒன்றுமில்லை, எனக்கு என்ன உணவு கொண்டு வருவீர்கள் என்று யோசித்து கொண்டிருந்தேன் என்றாள் ராதிஷா. ஓ சூப்பர், அப்படி என்றால் நான் கொண்டு வந்த எல்லாத்தையும் வேகமாக சாப்பிட்டு முடிக்கணும் என்றான் கவின். என் கியாஷை பற்றி நினைத்து கொண்டிருந்தேன், பசியே மறந்துவிட்டது என்றாள் ராதிஷா. அடடா, இவளை சாப்பிட வைப்பதற்குள் போதும் போதும் என்றாகிவிடும் போல் இருக்கிறதே என்று நினைத்த கவின், நீ இவை அனைத்தையும் சாப்பிட்டு முடித்தால் நாளை இரவு கண்டிப்பாக கியாஷ் உன்னை பார்க்க வருவான் என்றான் கவின். நிச்சயமாக வருவாரா என்று கண்கள் விரிய ஆச்சரியத்துடன் கேட்டாள் ராதிஷா. ஆமாம், நிச்சயமாக வருவான் என்றான் கவின். வரவில்லை என்றால் என கேட்டாள் ராதிஷா. வருவான் என்றான் கவின். அப்படி என்றால் நான் இது அனைத்தையும் சாப்பிடுகிறேன் என்று கூறிய ராதிஷா வேக வேகமாக சாப்பிடலானாள். சாப்பாட்டில் அவளது கவனம் தீவிரமாக இருக்கும் பொழுது திடீரென, கியாஷ் எனது வாழ்க்கையில் இல்லாமல் இருந்தால், நீங்கள் வேறு யாரையும் விரும்பாத பட்சத்தில் நான் உங்களை விரும்பியிருப்பேன் என்று தோன்றுகிறது என்றாள் ராதிஷா. இவை அனைத்தும் வேகமாக பேசினாலே ஒழிய அவளது தலை நிமிரவே இல்லை. ஆனால் கவினுடைய முகம் இருண்டது. நீ என்ன பேசுறன்னு தெரியுதா உனக்கு என கேட்டான் கவின். தெரியும், உங்களை பற்றி நல்ல விதமாகத்தானே சொன்னேன். என்னை குழந்தை போல் பத்திரமாக பார்த்து கொள்கிறீர்கள், உணவெல்லாம் கொண்டு வந்து கொடுக்கிறீர்கள். நிலநடுக்க பகுதியிலிருந்து எனது பாதுகாப்பிற்காக தானே ஷில்லாங் அனுப்பினீர்கள். உங்களை புகழ்ந்து பேசினால் கூட உங்களுக்கு பிடிக்காதா என கேட்டாள் ராதிஷா. அவனால் அவள் பேசியதை அவ்வளவு சுலபமாக ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. பேசாமல் சாப்பிடு என்று சொல்லிவிட்டு அறையை விட்டு வெளியேறினான் கவின். கியாஷ் மற்றும் கவின் இருவரும் ஒன்றுதான் என்றாலும் ராதிஷா எப்படி கியாஷை விட்டு கொடுத்துவிட்டு கவின் யாதவ் பற்றி பெருமையாக பேசுகிறாள்? இது முற்றிலும் கவினால் ஒத்துக்கொள்ள முடியாத ஒன்றாக இருந்தது. ஆம், கியாஷை பொறுத்தவரை கவின் வேறு ஒரு அடையாளத்தில் இருக்கும் ஆண்மகன். அப்படி இருக்கும் பொழுது ராதிஷா பேசியது அவனால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. 2-3 தினங்கள் சென்றிருக்கும். கவின் அவளிடம் பேசவும் இல்லை, பார்க்க வீட்டிற்கு வரவும் இல்லை. தொலைக்காட்சியில் அவனை அன்று பார்க்க முடிந்தது. அவ்வளவு அழகான பிளாக் சூட்டில் பார்ப்பவர் கண்களை கவரும் வண்ணம் இருந்தான் கவின். எப்போது அவனை பார்த்தாலும்
அவன் முகத்தில் மேலிருந்து கண்கள் அகலாமல் பார்த்து கொண்டிருப்பாள் ராதிஷா. ஆனால் இன்று அவன் அருகில் நின்று கொண்டிருந்த பெண் மேல் அவளது பார்வை விழுந்தது. அழகாக இருந்தாள், எந்த குறையும் சொல்வதற்கில்லை. கவின் அருகில் அவள் நிற்கும் பொழுது இருவருக்கும் ஜோடி பொருத்தம் நன்றாகவே இருந்தது. திருமணம் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகிறது என்று சும்மாவா சொன்னார்கள் எனும் பட்சத்தில் இருவருடைய பொருத்தமும் அம்சமாக இருந்தது. அதை ராதிஷாவால் கூட மறுக்க இயலாது. கவின் யாதவ் வர்மாவிற்கு ஏற்கனவே நிச்சயமாகிவிட்டது என்று ராதிஷாவிற்கு நன்றாகவே தெரியும். அந்த பெண்ணை முதலில் அவனது பதவி ஏற்கும் நாளில் பார்த்திருக்கிறாள். ஆனால் அன்று கவின் யாதவ் வர்மாதான் அவளுடைய கியாஷ் என்பது அவளுக்கு தெரியாது. முகத்திற்கு நேராக ராதிஷா அவனிடம், நீங்கள்தான் என்னுடைய கியாஷா என்று கேட்டபோதும் கூட கவின் அதை ஒப்புக்கொள்ளவில்லை. கியாஷாக இல்லாத பட்சத்தில் அவன் அருகில் நின்றிருந்த பெண்ணை பற்றி அவள் கவலைப்படவில்லை. ஆனால் இன்று கதையே வேறு. கவின் யாதவ் பதவி ஏற்கும் முன்னரே அவனுக்கு நிச்சயதார்த்தம் நடந்து முடிந்துவிட்டது. அவன் பதவியேற்ற நன்னாளில் இந்த பெண் கவின் அருகில் உரிமையோடு நின்றிருந்தாள். இன்னும் சில நாளில் இருவரும் திருமணம் செய்து கொள்ளப் போகிறார்கள். ராதிஷா அவளை நினைவு கூர்ந்தாள். மிஸ் சாருலதா ஆனந்த். ராதிஷா உண்மையில் அவளை பற்றி மறந்துதான் போனாள். கவின் யாதவ் அவளுடைய கியாஷாக அவளுக்கு திரும்பி வர வேண்டும் என்று காத்திருந்தாள் ராதிஷா. கியாஷாக அவனது அடையாளத்தை ஒத்துக்கொண்டு ராதிஷாவிடம் அவனது காதலை சொல்ல வேண்டும் என்று நினைத்தாள். ஆனால் அவளது கனவு நிறைவேறுமா அல்லது கலையும் மேகமாய் கலைந்து போய்விடுமா என்று தெரியவில்லை. சுற்றி நடக்கும் எதுவும் ராதிஷாவிற்கு நன்மை பயக்கப் போவதில்லை என்றாலும் நடப்பதை அவளும் ஏற்றுக்கொள்ளத்தானே வேண்டும். இருவரையும் உன்னிப்பாக கவனித்து கொண்டிருந்த ராதிஷாவிற்கு மனதில் ஏதேதோ ஓடிக்கொண்டிருந்தது. கியாஷ் ராதிஷாவிடம் இருக்கும் பொழுது அவளை ஒரு குழந்தை போல பார்த்து கொண்டான். அடம் பிடிக்கும் ஒரு 10 வயது குழந்தையை சமாதானப்படுத்துவது, சாப்பிட வைப்பது, தூங்க வைப்பது, மருந்து உண்ண வைப்பது, அவனை தவிர வேறு யாரும் அவளை சரியாக கவனிக்க முடியாது என்பது போல் அவனுடைய செயல்கள் இருந்தது. ஆனால் சாருலதாவை பார்த்தபோது அவனது பார்வை வேறு மாதிரியாக தோன்றியது. அவளை மிகவும் மரியாதையாக நடத்தினான். அவளது கருத்துக்களை காது கொடுத்து கேட்டான். ஒரு முடிவை எடுப்பதற்கு முன் அவளிடம் கலந்தாலோசித்த பின்பே அதை செயல்படுத்தினான். சந்தேகமே இல்லை, சாருலதா கவின் யாதவ் வர்மாவிற்கு நிச்சயம் நல்ல துணையாக இருப்பாள். இந்த லவ் ஸ்டோரியில் அடுத்து என்ன நடந்ததுன்னு நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். பை வியூவர்ஸ்.